ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திவ்யா அண்ட் திவ்யா பிஆர்ஸோட கேம் ப்ளே வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் போயிடுச்சு. இன்னுமே அவங்க வந்து விக்டிம் கார்டாக ப்ளே பண்ணுறாங்களோ, தன்னை எல்லா ஃபைட்லேயும் தன்னை ஒரு விக்டிமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப்டனாக இருந்து நான் பண்ணேன்னு சொன்னாங்க. செகண்ட் வீக்கில் எப்படி ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் அவங்க சண்டையெல்லாம் இழுக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் ஒருத்தவங்க வந்து பேசுனா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ இப்படி வந்து கேட்குற, அப்படி வந்து கேட்குறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சண்டை போடும்போது எல்லாத்தையும் வாங்க எனக்காக கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களா நின்று அவங்க ஒரு சண்டையை வந்து எதிர்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தேர்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து பால் கொடுக்கல, மாத்திரை போட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாங்க. ஃபோர்த் வீக்கில் வார்டன் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாங்க. அண்டு கம்ருதீன் வந்து இப்படி கேவலமாக பேசிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று என்ன, இப்போ வந்து அந்த மேலே போடுற டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் அதாவது அந்த நெக்லஸ் போடுறது, அந்த நெக்லஸ்ஸு அதில் என்னை பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லலை, என்னை வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக போட்டாங்க அப்படின்னு சொல்லி விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னை கட்டக்குரல்னு அவங்க சொல்லலை, பட் இருந்தாலும் டோன் பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இப்போ டோனை வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வீக்கில் என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் போய் அவங்க திவ்யா பேஜஸில் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யாவாக இருக்கிறது ஈஸி கிடையாது, திவ்யா ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய போஸ்ட் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் நைஸ் கேம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அங்கே இருக்கவங்களும் சரி, இங்கே வெளியே இருக்கவங்களையும் சொல்லி. அண்டு உங்களோட கருத்து இதை பொறுத்து என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் அவங்க பொய் சொல்கிறாங்க, பார்வதியை பார்த்தது இல்லைங்கிறாங்க, மேட்ச்சில் பார்த்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலைங்கிறாங்க, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண மாதிரி வீடியோஸ் கூட நிறைய இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அண்ட் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. சாண்ட்ரா பின்னாடி பேசுனது தப்பு தான், ஓகேங்களா, ஆனால் அந்த தப்பை வந்து தப்புன்னு சொல்கிறவங்க திவ்யா வந்து கண்ணுக்கிட்ட சாண்ட்ராவை பற்றி பேசும்போது அதை கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? திவ்யா வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னது வந்து வெஞ்சன்ஸ் இல்லைங்கிறாங்க. அது எப்படிங்க? அந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மரை சொன்னதுக்கப்புறம் டிஸப்பாயின்மெண்ட்டாக அழுதவங்கள வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு அப்படின்னா திவ்யா வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னதும் வெஞ்சன்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட கருத்துக்கு ஓகேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள்,